Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about G.M.Hopkins. G.M.Hopkins அப்படின்னதுமே நமக்கு sprung rhythm அதான் ஞாபகம் வரும். He is famous for his sprung rhythm. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. sprung rhythm அப்படிங்கிறது ஒரு poetical meter தான். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு syllableல வந்து stressed இருக்கும் அண்ட் அடுத்து வந்து வேரியிங் நம்பர் ஆஃப் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபூட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேரியிங் நம்பர் ஆஃப் அன்ஸ்ட்ரெஸ்ட் ஒன்ஸ் இருக்கும். இப்படி ஒரு மீட்டர் தான் என்ன அப்படின்னா ஸ்ப்ரங் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஐடியாஸ் எல்லாமே வந்து டன்ஸ் ஸ்காட்டஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த டன்ஸ் ஸ்காட்டஸ் வந்து ஒரு மிடிவல் ஃபிலாசபர் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். என்ன மாதிரியான வேர்ட்ஸ் காயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்களோட தியரியில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. இன்ஸ்கேப், இன்ஸ்ட்ரெஸ். இன்ஸ்கேப்னா என்ன, இன்ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல இன்ஸ்கேப்னா பார்ப்போம். இன்ஸ்கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபீச்சர். இப்போ ஒவ்வொரு பொருளும் இருக்குது அப்படி தானே. காட் வந்து இங்கே பூமியில் படைச்ச ஒவ்வொரு பொருளும் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு யூனிக்கான கேரக்டர் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லேயே நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் யூனிக்கான கேரக்டர் வந்து இருக்குது. நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புக் அண்ட் தட் இஸ் ரிட்டன் பை காட்னு சொல்றாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸையும் கூட காட் தான் படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பர்சனும் வந்து டிஃபரெண்டா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் யூனிக்கா இருக்காங்க. காட் வந்து அவங்களோட பிளான் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாத்தையும் யுனிக்னஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்ஸ்கேப். ஒவ்வொரு விஷயமும் யூனிக்காக இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்கேப். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக வேரிடாக இருக்கும். காட் வந்து எதையுமே ரிப்பீட் பண்ணலை. இப்போ மேங்கோ அப்படின்னா மேங்கோ வந்து மேங்கோ மட்டும்தான். ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் மாதிரி ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ காட் வந்து ரிப்பீட் பண்ணலை. உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்ஸ்கேப். இன்ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டிவைன் ஃபோர்ஸ். இது வந்து சூப்பர் நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா? காட். ஓகேயா? இந்த பொருட்கள் எல்லாத்தையும் படைச்ச அந்த காடை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆம்னிப்ரெசன்ட் அண்ட் ஆம்னி பவர்ஃபுல். ஆம்னிப்ரெசன்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் ப்ரெசென்ட் ஆகி இருப்பாங்க காட். ஆம்னி பவர்ஃபுல்னா எல்லா விஷயத்தை விடையும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க காட். அண்ட் இந்த இன்ஸ்ட்ரெஸ் தான் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. வேர்ல்டில் நடக்கிற எல்லா ஹேப்பனிங்ஸ்க்குமே ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த இன்ஸ்ட்ரெஸ் தான். அண்ட் ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இன்ஸ்கேப் அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனியான விஷயங்கள் பூமியில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரெஸ்ஸோட கையில் வந்து இருக்குது. ஸோ இதான் இவங்களோட தியரி, இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்ட்ரெஸ். இன்ஸ்கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. காட் வந்து படைக்கும் போது எதையுமே ரிப்பீட் பண்ணலை. மேங்கோ அப்படின்னா மேங்கோவாக தான் இருக்குது, ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளாக தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூனிக்காக படைச்சிருக்காங்க. அதுக்கான குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு வந்து இருக்குது. அந்த ஃபீச்சர் தான் என்ன அப்படின்னா இன்ஸ்கேப். இன்ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இந்த இன்ஸ்கேப்போட கண்ட்ரோல் எல்லாமே யார்கிட்ட இருக்கோ அதுதான் இன்ஸ்ட்ரெஸ், தட் இஸ் காட். இது வந்து ஒரு டிவைன் ஃபோர்ஸ், சூப்பர் நேச்சுரல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். இது வந்து காட் தான். ஹீ இஸ் ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி பவர்ஃபுல். நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது இந்த இன்ஸ்ட்ரெஸ் தான். ஸோ வேர்ல்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த இன்ஸ்ட்ரெஸ் தான். இன்ஸ்கேப் மேலே ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்த இன்ஸ்ட்ரெஸ்க்கு தான் இருக்குன்னு சொல்லி ஜிஎம் ஹாப்கின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன் December 2014 it was asked, match the following: Hopkins, Inscape, Instress. ஓகேயா? ஜிஎம் ஹாப்கின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்ப்ரங் ரிதம் அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்காங்க. டன்ஸ் ஸ்காட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர். அவங்க கிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆகியிருக்காங்க. இவங்களோட தியரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இவங்களோட தியரி என்ன அப்படின்னா இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்ட்ரெஸ். அண்ட் that's it for G.M. Hopkins. We will meet in the next audio lecture. Thank you.